சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியா பயணித்திருக்கார். பிரதமர் தற்பொழுது மலேசியாவில் இருக்கிறார் 2 நாள் பயணமாக. இந்தியா இங்கே இருக்கிறது, மலேசியா இங்கே இருக்கிறது. ரொம்ப நெருக்கமான நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேருந்து மலேசியா, தாய்லாந்திற்கு கீழே அமைந்திருக்கும் நாடு தான் மலேசியா. அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் சைனா இருக்கிறது. இந்த சவுத் சைனா சீக்கு ரொம்ப நெருக்கமாக மலேசியா இருக்கும் காரணத்தினால் சீனாவை சுற்றி நமக்கு நிறைய நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையில் மலேசியா மிக முக்கிய நாடு. மலேசியா என்று ஒரு நாடு பிறந்ததிலிருந்தே இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நல்ல தொடர்பு, நெருங்கிய தொடர்பு. ஆனால் போன ஆட்சியில் நமக்கு தெரியும், சிஏஏ பற்றி மலேசியாவின் பிரதமராக இருந்தவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இதனால் பாம் ஆயில் ஏற்றுமதி அவர்களுக்கு எப்படி பாதித்து இந்தியாவுக்கும் அவருக்கும் இருக்கும் உறவில் சிறிய விரிசல் ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பிரதமராக வந்திருப்பவர் திரு அன்வர் இப்ராஹிம் அவர்கள். அவரோடு இந்தியா நெருங்கிய நட்பு பாராட்டுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் மலேசியா சென்றிருக்கிறார். 2 நாள் பயணமாக பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த வரவேற்பு காட்சிகளை பார்க்கலாம். மலேசியாவில் சுமார் 30 லட்சம் இந்தியர்கள் அதாவது இந்திய வம்சாவளியினர் வசிக்கின்றனர். எல்லாம் எப்போ போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 2000 ஆண்டு காலமாக நமக்கும் மலேசியாவுக்கும் மக்கள் டு மக்கள் தொடர்பு சிறப்பாக இருந்தாலும், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் பொழுது மலேசியாவில் உள்ள பிளான்டேஷன்ஸ் மற்றும் ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களையும் இலங்கையிலிருந்து தமிழர்களையும் ஆங்கிலேயர்கள் மலேசியாவுக்கு கொண்டு சென்று அங்கே வேலை பார்க்க வைத்தார்கள். அப்படித்தான் தமிழர்கள் அங்கே போய் குடியேறினார்கள். அவர்களுடைய குழந்தைகள் அங்கேயே பிறந்து வளர்ந்து படித்து அவர்களை வம்சாவளியினர் என்கிறோம். இப்போ அப்படி வேலை செய்ய போனவங்களுடைய குழந்தைகள் என்று நாடாளுமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்தியர்கள் என்று பார்த்தால் மலேசிய நாடாளுமன்றத்தில் சுமார் 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 2 பேர் அமைச்சராக இருக்கிறார்கள். பல தொழில்களில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள். நல்ல படிப்பு படித்திருக்கிறார்கள். அதாவது இன்ஜினியரிங், டாக்டர்ஸாக இருக்காங்க, தொழிலதிபர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி தமிழர்கள் என்று மலேசியாவில் சிறந்து விளங்குகிறார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே சைனீஸ் கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க, சைனீஸ் கம்யூனிட்டி. ஸோ தமிழர்கள், சைனீஸ் கம்யூனிட்டி, அப்புறம் மலேசியன்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. தமிழர்களை பொறுத்தவரை அங்கே போய் குடியேறி அங்கேயே அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள், கோலோச்சி வருகிறார்கள். இப்படி இருக்கையில் அங்கே இந்தியர்கள் என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலும் தென்னிந்தியாவிலிருந்து மலேசியா போனவங்க தான் அதிகம். அதுவும் தென்னிந்தியாவில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தமிழர்கள் அங்கே கணிசமான அளவில் போய் குடியேறி இருக்கிறார்கள் மலேசியாவில். பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்று அங்கே இந்திய வம்சாவளியினர் நிகழ்ச்சியில் தான் முதலில் கலந்து கொண்டார். அப்படி பேசிய பொழுது பிரதமர் மோடி அவர்கள் தமிழுக்கும் மலேசியாவுக்குமான அந்த நெருங்கிய சொந்தத்தை எடுத்துரைத்தார். அப்பொழுது என்னுடைய கேபினெட்டில் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், திரு முருகன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதையும் சுட்டி காட்டினார். பிரதமர் மோடி அவர்கள் பேசியது உங்கள் பார்வைக்கு. தமிழ் லிட்ரேச்சர் இஸ் இட்டர்னல் and Tamil culture is global. In the same way, Tamil people have also served humanity with their talents. And I proudly say, India's Vice President Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister Dr. Jaishankar ji,
who is with us today, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, are all, they are from Tamil Nadu. பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் கார் டிப்ளமசியை ஃபாலோ செய்கிறார். அதாவது வெளிநாட்டு தலைவர்கள் யாராவது இந்தியா வந்தாலும் அல்லது பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு சென்றாலும் ஒரே காரில் இரு நாட்டு தலைவர்கள் பயணிப்பது. பல தலைவர்களோடு பிரதமர் மோடி அவர்கள் பயணித்ததை நாம் பார்த்திருப்போம். மலேசியாவில் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இறங்கிய பிறகு அந்த நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவருடைய காரில் பிரதமர் மோடியை ஒன்றாக அழைத்து சென்றார். அந்த கார் டிப்ளமசி இங்கேயும் தென்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கார் உள்ள எடுக்கப்பட்ட புகைப்படத்தை, ஃப்ரண்ட் சீட்லேருந்து 2 பேர் அமர்ந்திருக்க அந்த புகைப்படத்தை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். நம் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்குமான தொடர்பு குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசினார். அது மட்டுமில்லை, நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசும் பொழுது தற்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆருடைய ரசிகர், எம்ஜிஆருடைய பாடலை பாடுகிறார் என்றும் சுட்டிக்காட்டினார். அதை தற்பொழுது பார்ப்போம். Videos of him singing an old Hindi song in India went viral. It is wonderful that he also loves Tamil songs of the legendary MGR. அன்வர் இப்ராஹிம் அவர்கள் இதே பாயிண்ட்டை 2018ஆம் ஆண்டில் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரியரனுக்கு சிறப்பு பேட்டி கொடுத்திருந்தார் மலேசியாவில். அப்பொழுது திரு ஹரியரன் கேட்டார், நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராச்சு, எம்ஜிஆருடைய பாட்டு பாடுறீங்க, அந்த பாட்டுக்கு டான்ஸாக ஆடிருக்கீங்க, எங்களுக்காக நீங்கள் பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பேட்டியில் ஒரு சிறிய பகுதி உங்களுடைய பார்வைக்கு. அது சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட பேட்டி. அதை தற்பொழுது பார்க்கலாம். உங்க பேச்சுல நிறைய இந்திய தாக்கத்தை கவனிச்சிருக்கேன். மகாபாரதம் பற்றி, கர்மா பற்றி எல்லாம் பேசுறீங்க. நெஹ்ரு, காந்தி அப்படின்னு நிறைய இந்திய ஆளுமைகளை மேற்கோள் காட்டுறீங்க. அவ்வளவு ஏன் எம்ஜிஆர், ரஜினி பற்றி எல்லாம் நிறைய பேசுறீங்க? எம்ஜிஆரோட பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுவேன். I was about to ask that. நிறைய எம்ஜிஆர் பாடல்களுக்கு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களாமே. Songs of MGR and even dance to the tunes of MGR songs. சில வரிகள் பாட முடியுமா? ஏழை மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிற பாட்டு, அந்த பாட்டை அவரை மாதிரியே அவரோட ஸ்டைல்ல ஆடி பாடுவேன். Egalitarian policies, and I had to mimic his style, his way of dancing, and சில வரிகள் பாட முடியுமா? சில வரிகள். My audience will be super excited. இல்ல இப்போ பயிற்சி இல்ல. And I've also seen you citing a very famous line. ரஜினியோட ஒரு ஃபேமஸ் பஞ்ச் டயலாக் எல்லாம் சொல்லுவீங்கல்ல? The Shivaji, I guess. the Shivaji, the pose. Yeah. I had to record with all of the style and இந்த பேட்டியில் நீங்கள் பார்த்த அந்த காட்சிகள், அந்த ஆடல் பாடல், எம்ஜிஆர் பாடலுக்கு எப்படி மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நடனம் ஆடினார், அவருடைய பாட்டை எப்படி பாடி ரசிக்கிறார், ரஜினி அவர்களை ரசிக்கிறார், சிவாஜி த பாஸ் படத்துலேருந்து அந்த மொட்டை பாஸ் ஸ்டைலெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதிலிருந்தே இந்தியாவிற்கும் மலேசியாவிற்குமான அந்த நட்புறவு, அந்த ஒரு நெருங்கிய உறவு, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்குமான அந்த அன்பு, மக்கள் டு மக்கள் தொடர்பு, மக்கள் மட்டுமில்லை அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டையும் தமிழ் பிரபலங்களையும் எப்படி ரசித்து உள்வாங்கி இருக்கிறார்கள், எப்படி நட்பு பாராட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு சிறப்பான ஒரு உதாரணம் நம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் 2
நாட்கள் பயணமாக மலேசியா சென்றிருக்கிறார். அந்த நிகழ்வுகளையும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.